சூரஜ் சந்த்பூர், கிழக்கு ஹிம்பால், காங்கோக்பி ஆகிய 3 மாவட்டங்களின் காவல் நிலையங்களில் மேலும் 32 ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டன. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட பிறகு சட்டவிரோதமாக ஆயுதம் வைத்திருப்பவர்கள் போலீசாரிடம் சரணடைந்து ஆயுதங்களை தானாக முன்வந்து ஒப்படைக்க வேண்டும் என கடந்த மாதம் 20ஆம் தேதி மணிப்பூர் ஆளுநர் அஜய் குமார் பல்லா வேண்டுகோள் விடுத்திருந்தார். கெடு காலத்துக்குள் சரணடைபவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்றும் உறுதி அளித்திருந்த நிலையில் போராட்டக்காரர்கள் பலர் கடந்த வாரம் 300க்கும் மேற்பட்ட ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு போலீசாரிடம் சரணடைந்தனர். சட்டவிரோத ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கான கெடுவை மார்ச் 6ஆம் தேதி மாலை 4 மணி வரை நீட்டித்து மணிப்பூர் ஆளுநர் அஜய் குமார் பல்லா உத்தரவிட்டிருந்த நிலையில் மணிப்பூரின் 3 மாவட்டங்களிலும் மேலும் 32 ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன.